இளமலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு 2-3 விஷயம் தான். அதில் மெயினாக நம்முடைய ஸ்டேட் அவார்டு சில பெரிய மனிதர்கள் கையால் சில பெரிய மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பேசணும். அதில் சில பல கூத்துக்கள்லாம் நடந்திருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம நண்பர்கிட்ட கேட்டுருவோம். வணக்கம் சுரேன். வணக்கம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பிரியகுமார். எங்கிட்ட எங்க சொல்றீங்க? நம்மளுக்குள்ள நம்ம தாங்க சொல்லிக்கணும். அது இப்போ நம்ம கேமரா தம்பி, நம்ம எடிட்டிங் தம்பிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம டீம் எல்லாருக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலி அங்கிள்ஸ் அசோசியேஷன்ல சேர்ந்தே 10 வருஷம் இருக்கும். ஹாப்பி அங்கிள்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து அதை நம்ம மாதிரி விஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்களா ஒரு செம ட்ரெண்டிங்கான வீடியோ ஒன்று, பயங்கர ட்ரெண்டிங்கான வீடியோ. நீங்க பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு தாங்க உங்ககிட்ட கேட்குறேன். பாத்தீங்களா? கொடுக்குறவங்களாம் ஆஸ்கர் வின்னிங் ஆக்டர்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? சிறந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர், சிறந்த கேமராமேன். ஏங்க அவார்டு வாங்குறாங்க இல்லைங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட ஒரு தகுதி இருக்குதுங்க. அவார்டு கொடுக்கறது யாரு அப்படின்னு தான் நான் மெயினாக பார்த்தேன். அதான் தகுதி இல்லையான்னு கேட்டுறாதீங்க, இருக்கு. பாருங்க, ஒருத்தர் துணை முதலமைச்சர் உதயநிதி திரைத்துறையில உச்சத்துல இருந்து வந்தவர் தான் அவரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு தடவை சொல்லியிருக்காரு உச்சத்துல. சாரி ஆராசான்னு நினைக்கிறேன், 2 பேர்ல யாரோ ஒருத்தருங்க. சரியா? உச்சத்துல இருந்து வந்திருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவர் பாத்தீங்கன்னா கராத்தே பாபு. இது கராத்தே பாபுன்ற பேர்ல படம் வந்திருக்குது. இவர் சேகர் பாபு. இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடியே சென்னையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. சர்வே எடுக்க போன ஒரு கட்சிக்காரங்களை ஏதோ இன்னொரு கட்சிக்காரங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்ப டக்குன்னு கராத்தே பாபுன்னு ஒரு பேர் என் மைண்டுக்கு வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அமைச்சர் சேகர் பாபு. இப்ப இவங்க 2 பேரும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அவார்ட்ஸை. அவங்க கையால அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய லெஜண்ட்ஸ் எல்லாம் கீழே இருந்து போயிட்டு வாங்கிட்டு வராங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நல்ல வேலைடா இந்த வருஷம் ரஜினிக்கு எதுவும் அவார்டு இருந்த மாதிரி தெரியல அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவார்டு ரஜினிக்கு இருந்திருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல, அவார்டு இருந்தா நான் ஏத்துப்பேன். நல்லாதான் அவார்டு. ஆமா, காலாலாம் செம பர்ஃபார்மன்ஸுங்க. அந்த டைம் லைனுக்குள்ள தானே காலாலாம் வருது. போயிட்டு அப்படி தலையை தொங்க போட்டு உதயநிதி அவர்கள் கையில அப்படி வாங்கியிருந்தாருன்னா மெடலு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி பட்டன் முடிச்சிருப்பீங்களே. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். அப்ப கமலஹாசன் அவரு வாங்கியிருப்பாரு, சந்தோஷமா போயிட்டு போடு அப்படின்னு சொல்லி தலையை குனிஞ்சிருப்பாரு. அவரு வந்து இப்போ அவார்டு கொடுக்கறவரோட பையன் அந்த இடத்துல இருந்தாலும் அவர் போய் வாங்கிப்பாரு. ஆமா, வாங்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, வாங்கிப்பாரு. அதனால மொத்தம் துணை முதல்வர் இன்பநிதி அவர்களுடைய கையால் வழங்கப்பட்டுச்சு. அதுல வைரல் வீடியோ எதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சூர்யா அவர்கள் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாங்கின அந்த ஒரு நல்ல தருணம். அந்த தருணம். ஆமா, பாத்தீங்களா? அதை பார்த்தங்க. அதாவது பள்ளிக்கூடத்துல என்ன ஆர்கனைஸ்டா எவ்வளவு அழகா கொடுக்குறாங்கல்ல, அது நானே பிரமிச்சிட்டேன்ப்பா. ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேக்கு பிரைஸ் கொடுப்பாங்க, அது கூட ரொம்ப நல்லா ஆர்கனைஸ்டா கொடுப்பாங்க, கரெக்டாக கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில், அதாவது ஒரு 100 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்னா ஒரு ப்ரைஸே 20 ரூபா 15 ரூபாய்க்கெலாம் கூட வாங்கியிருப்பாங்க. டப்பா, சின்ன சின்ன பொருளுங்க, பிளாஸ்டிக் இதெல்லாம் கூட கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட கரெக்டாக அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். டம்ளர் பரிசு இதெல்லாம் கூட கரெக்டாக கொடுத்து நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் ஒரு ஸ்டேட் அவார்டு, மாநில விருதுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களை மேடைக்கு கூப்பிட்டு கீழே உட்காந்துருக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் வந்து அங்கதான் உட்காந்துருக்கிறாரு. அவரும் சூர்யா பக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் லைன்ல தான் உட்காந்துருக்காரு. அவார்டை தூக்கி சூர்யா கிட்ட வாழ்த்துக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவரும் சிரிச்சுட்டே வாங்கிட்டாரு. வாங்கிட்டு பார்த்தா உள்ள ஏஆர் ரஹ்மான் பேர் இருக்குது. இல்லைங்க, அது வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது, நம்ம வந்து லைவ்ல பாக்குறோம், நம்மளுக்கும் தெரியுது. அதை கொடுக்குறவன் அதை பார்த்துட்டு இல்ல ஒரு நிமிஷம் கொடுங்க, அது குறைஞ்சபட்சம் அந்த இதை வாங்கிட்டு திருப்பியும் அவருக்கு சேர வேண்டிய அந்த இதை கொடுக்கலாம்ல. ஆனா வாங்கின்னு போயிட்டு அப்பல மனுஷன் பார்த்துட்டே வாங்கின்னு போயிட்டு கீழே போயிட்டு, ஏன்னா உங்க அவார்டை என்கிட்ட கொடுத்துருக்காரு, ரஹ்மான்கிட்ட காட்டுறாரு. இங்க பாருங்க கூத்து கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு சிரிச்சுட்டு போறாரு. அப்போ மாநில அரசு விருதுகள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஜோக்கா மாறிடுச்சு அப்படிங்கறது நம்ம இல்ல. நீங்க அவரு டெபுட்டி சிஎம்மோட மூஞ்ச பாத்தீங்களா? நான் அதை சரியா நோட் பண்ணலையே. ஏனோ தானோன்னு வர சொல்லிட்டீங்க, சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சும்மா ஃபாஸ்டா கொடுத்து விட்டு ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் இவர் கையால, ஸ்டாலின் கையால கொடுத்திருந்தா கூட அது ஒரு மாதிரி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். எல்லாருக்கும் ஜூனியருங்க, திரைத்துறையிலேயே ஜூனியருங்க. இவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு இதை வச்சிருக்கிறதெல்லாம் உண்மையிலேயே பார்த்தா எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல சேகர் பாபு அவர்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டு எல்லாம் கொடுத்தது. அதுல இந்த அவார்டு விஷயம் இருக்குது இல்லையா,
சூர்யாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்ப ஏஆர் ரகுமானுக்கு எந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க? ஏஆர் ரஹ்மானுக்கு சூர்யாவுக்கு சேர வேண்டிய அவார்டு ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் போறீங்க, அப்படியே போற வழியில அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே மாத்திக்கோங்க. இந்த பஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த சீட்டு கொஞ்சம் மாறி உட்காந்துக்கங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியா இருக்கும்ல. சில்லறை கொடுக்கும்போது கண்டக்டரு 20 ரூபா தரேன், இவர்கிட்ட 10 ரூபா வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளோ ஒரு இதுவா இருக்குல்ல, வேற ஒரு மாநிலத்துல இருந்து இதை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்துறது என்ன தெரியுமா, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஆர்டரா நடத்துறதுல தான் அது அழகு. இந்த மாதிரி தப்பா சர்டிபிகேட் அதை வந்து மாத்தினால எவ்வளோ பேர் பார்க்கறாங்க, அதை வந்து மாத்திட்டு இல்லைங்க தப்பா இருக்கு, ஒரு எடுத்துக்கோங்க 3-4 நிமிஷம், திருப்பியும் அது யாருக்கு சேர வேண்டியமோ அந்த பேரை போட்டு கொடுக்க வேண்டியதாங்க. அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சி, டிசர்விங்கான நிறைய பேருக்கு போல. இதுல உதயநிதி பேசியிருக்காராம், இது வந்து கம்ப்ளீட் மெரிட்ல தான் அந்த அவார்ட்லாம் கொடுத்துருக்கோம், தகுதியின் அடிப்படையில தான். என்ன தகுதி? போஸ் வெங்கட்டுக்கு 3 அவார்டு, அதுலயும் என்ன படத்துக்கு, டானாகாரன் படத்துக்கு எல்லாம் அவார்டு அப்படின்னா என்ன தகுதியின் அடிப்படையில கொடுத்தாங்கன்னு தெரியலையே. அதுதான் அந்த தகுதி தான் அவருக்கு என்ன தகுதி, அவர் என்ன தகுதின்னு நினைக்கிறாரோ அந்த தகுதிக்கான ரீசன்ட் டேஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு மாதிரி ஒரு ஜோக்கா முடிஞ்சிருக்குது. நிறைய டேலண்ட்ஸ், இவங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் வெளியே தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய பேர் விடுபட்டிருக்கு. அவங்களுடைய வருத்தத்தெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏதோ ஒரு மாதிரியா முடிச்சிருக்கிறாங்க, இந்த சடங்கை முடிச்சிருக்கிறாங்க. ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு இந்த வேலண்டைன்ஸ் டேக்குன்னு ஒரு டீசரா ஒரு ப்ரோமோ வந்திருக்குது. ப்ரோமோ தான், சாங் ப்ரோமோ மாதிரி அல்லது ஒரு ப்ரோமோ மாதிரி வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்கும் டிசி படம் வந்து டைரக்டட் பை அருண் மாதேஸ்வரன். இது கேப்டன் மில்லர், ஆமா, சாணி காய்தாம், அதெல்லாம் நல்ல படங்கள் தான். ஓகே, எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னன்னா, லோகேஷ் கனகராஜை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க போல. என்னன்ட்டு இந்த மாதிரி ரத்தம், ட்ரக்ஸ், கொலை, அது அப்புறம் பேசுவாங்க. ஓவராலா 1.5 நிமிஷம் வீடியோ பார்க்க எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ஓகே, அப்படியே ஒரு மாதிரி டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி ஃபீல் கொடுத்துச்சா? இல்ல நான் என்ன யோசிக்கிறேன், வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஒரு டீசர் ஒண்ணுமான்னு எனக்கு டவுட். எனக்கு புரியல. சும்மா அது பிளட்டி வேலண்டைன் அப்படின்னு சொல்லி அதுல வந்து இது பண்ணியிருக்காரு. லாஸ்ட்ல அந்த பிளட்டி ஸ்வீட் மாதிரி அது வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டா பண்ணலாம். எல்லாரும் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டேனா சாஃப்டா ஒரு பூவு இப்படிதான் நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும். ஆனா வந்து கழுத்தா இருக்கிறது, அதெல்லாம் ஒரு விமர்சனம் அப்படியே இப்ப இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, இவ்வளோ வன்முறை தேவையா? ஒரு கொலை செய்யறதுன்னா அந்த கொலையை இவ்வளவு டீட்டெயிலா காட்ட வேண்டிய தேவை இருக்குதா? பிளட்டுன்னு திரும்புற பக்கம் எல்லாம் பிளட், இதை ஏன் தொடர்ச்சியா லோகேஷ் கனகராஜ் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை இது ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி, அதனாலதானே செலிப்ரேட் பண்றோம். ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு பார்வையில் நான் பார்த்தா, அதாவது ஒரு பார்வையில் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இன்னொரு பார்வையில நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுக்கு அது இப்ப லோகேஷ் வந்து அவர் சொல்லிட்டாரு ஓப்பனா, அவருடைய சிறு வயதுல இருந்தே அவர் வந்து பாத்தீங்கன்னா டிசி, அதாவது ஹாலிவுட்ல 2 இருக்கு இல்லையா மெயினா, ஒன்னு டிசி இன்னொன்னு மார்வல். இவர் வந்து வெறித்தனமான டிசி ஃபேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா அந்த பிளட் பயங்கரமா அந்த மாதிரி வன்முறையா கொடூரமானதெல்லாம் அவர் பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆகிதானே அவர் ஃபில்ம் மேக்கராகவே மாறாரு. அப்படின்னும் போது அவர் என்னத்தை உள்வாங்கியிருக்காரோ அதுதான் வந்து அவருடைய படங்கள்ல அவரு டைரக்ட் பண்ணாலும் சரி, ஆக்ட் பண்ணாலும் சரி, அவருடைய சாய்ஸ் அதுவா தான் இருக்கும். இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் அவர் படத்துல பண்ணட்டும். இந்த ஒரு பர்டிகுலர் டேக்கு இந்த மாதிரி ஒரு என்னங்க பெரிய டே, எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லைங்க. என்னத்த பெரிய, எனக்கு இல்ல மேபி அவங்க நினைச்சிருப்பாங்க இது கிளிக் ஆகும், இந்த ஒரு டீசர் வந்து இந்த ஒரு டேல போட்டா கிளிக் ஆகும்னு டிஃபரெண்டா பேசப்படும். இதுல இன்னொன்னு இந்த டீசர்ல பார்க்க வேண்டியதுன்னா, அந்த அடிஷனல் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து காட்டுறாங்க. இதுல இவ்வளவு நாள் வந்து அமிகா கேபி அது அவன் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் தான் இருந்தாரு. இப்போ அடிஷனலா அந்த சஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இந்த டீசர்ல காட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி ராவான, கண்டிப்பா ஒரு 18+ டெஃபினட்டா அந்த ஏ சர்டிபிகேட் தான் வரும் தெரியுது. அந்த மாதிரியான ஒரு படமா தான் தெரியுது. ஒரு முரட்டு படமா இருக்கும் போது பார்க்கலாம். ஒரு டெபியூ ஹீரோவா லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ண போறாருன்ட்டு. ஏன்னா மறுபடியும் அவர் டைரக்டரா பாக்குறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். பிரேக் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஹீரோவா என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றதை பார்ப்போம். இந்த நியூஸோட அப்படியே நம்ம இந்த நாள்ல, இந்த நல்ல நாள்ல ஒரு அப்டேட் சொல்லணும் அப்படின்னா நல்ல அப்டேட் கிடையாது. ஒரு ஒரு வருத்தமான, தொடர்ந்து நம்ம பேசிட்டே என்ன பாசிட்டிவா நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அது ஆனா பாசிட்டிவா நடக்கிறதே இல்லை. இது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சா ஒருவேளை வருமோ? அப்படித்தான் சொல்றேன். இப்ப அப்படியே சொல்லி வைப்போம். ஒருவேளை நாளைக்கு இந்த செய்தி நம்மளே மாத்தி சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி அமைதான் பார்ப்போம். என்னன்னா 26ஆம் தேதி ஆச்சும் ஃபர்ஸ்ட் 19, 20 ஜனநாயகன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. நம்மளும் அதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம்.
அடுத்து இல்லைங்க கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு, இதுக்கு மேல 19, 20 வாய்ப்பே இல்லை, இன்னைக்கே 14ஆம் தேதி வந்துருச்சு எப்படி, ஸோ மேபி 26 அடுத்த வெள்ளி அடுத்த வீக்கெண்ட்ல வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படின்ற அதை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னுலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம விசாரிச்சா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, அப்படியும் பெருசா டெவலப்மெண்ட் தெரியல. ஈவன் இந்த February 26 அந்த டேட்ல கூட ஜனநாயகன் படம் திரைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான்ற இடத்த நோக்கி நகருது, 99% அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கடைசி 5 நாளுங்க, இப்ப இருந்து ஒரு 5 daysல தெரிஞ்சிடும் 100% என்ன அப்படின்ட்டு. ஆனா இப்ப விஜய் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க கமெண்ட்ல, ஐயோ நாங்களே மறந்துட்டோம் முடியா, நாங்களே மறந்து அதெல்லாம் அந்த ட்ராமாலேருந்துலாம் வெளியே வந்து மறுபடியும் நாங்கள் அரசியலை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், அவங்க ஆல்டர்னேட்டா ஒரு மிடில் அப்ளகேட்டால அது ஓடிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் இதுல ஃபோக்கஸ் பண்ணாலும் படம் வரலையேங்கிற வருத்தம் கண்டிப்பா அவங்களுக்கு தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஆனா என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல ஒரு 5-6 வீடியோக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருப்போம், இப்படி இது சரியா ரிலீஸ் ஆகாம ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபேர்வெலா இல்லாம போறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மேபி விஜய் அவர்கள் இன்னும் சில படம் நடிப்பாருன்னு எதிர்பார்க்கலாமோ அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு நப்பாசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வேணா இந்த இடத்துல பதிவு பண்ணி வைப்போம். இப்போ கரண்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, வாய்ப்பு இன்னுமே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இருக்குது. இந்த செய்தியோட இன்னைக்கு வீடியோ நம்ம முடிச்சுப்போம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ இப்பயே ஒரு பிட்டை போட்டு வைப்போம் கண்டிப்பா. அதாவது இந்த ஆர்சிபி, ஆமா நான் ஓப்பனா சொல்றேங்க, அடுத்த வீடியோ ஓப்பனிங்ல நான் சொல்லுவேன். இதுல நானும் ஒன்று பதிவு பண்ணிக்கிறேன். ஆர்சிபியை பத்தி பேச போறோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது, எனக்கு ஆர்சிபி பிடிக்கவே பிடிக்காதுங்க. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஆர்சிபி டீமே பிடிக்காதுங்க, சுத்தமா பிடிக்காது. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு ஐயோ நிறைய பேர் நம்ம மியூச்சுவல்ஸா இருந்துட்டாங்கன்னா இருக்கட்டும், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன், ஒப்பீனியன் தான். இந்த பங்களாதேஷ் டீம் பார்த்தா ஒரு இரிட்டேட் ஆகுங்க எனக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த செலிப்ரேட்டிங் டூ ஏர்லி, ஓவரா புள்ளி பண்றது, ஒண்ணுமே இல்லைனாலும் ஓவரா சீனு போடுறது, இப்படி ஒரு இரிட்டேட்டிங் செலிப்ரேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆர்சிபினாலே ஒரு ஆக்வர்டான ஃபீல் எனக்கு இருக்கு. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் மதிக்கிறேன், எந்த ஃபேன்ஸா இருந்தாலும் மதிச்சு தானே ஆகணும். அதுக்காக தனிப்பட்ட விதத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளவுதான். உங்களுக்கும் ஆர்சிபி பிடிக்காது? சுத்தமா பிடிக்காது பிரதர். நான் எந்த டீம் கிட்டனாலும் ஆர்சிபி தோக்கணும்னு நினைப்பேன். போன வருஷம் ஐபிஎல் ஜெயிச்சாங்களா, ஒரு துளி கூட சந்தோஷப்படாத ஆள்ல நானும் ஒருத்தன். எவ்வளவு பேர் அந்த ஃபைனல் நம்ம எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? திட்ட போறாங்கன்னு தெரியல. அந்த ஃபைனல் இப்ப எப்படி ஒரு வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்து இங்கிலாந்து வேர்ல்ட் கப்ல இங்கிலாந்து ஜெயிச்சு என்னடா இதெல்லாம் ஒரு வேர்ல்ட் கப் ஆடா ஜெயிச்சிருக்கீங்கன்னா, அந்த மாதிரி ஆர்சிபி ஜெயிச்சது வந்து எப்படின்னா சரி போங்க ஏதோ ஏங்க அந்த ஃபைனல் நம்ம தானுங்க பார்த்தோம், இங்க தானுங்க ஒரு பெரிய ஸ்கிரீன்ல போய் பார்த்தோம். எனக்கு எப்படின்னா சரி இது என்ன இந்த வருஷமும் ஈசாலா கப் நம்ம ஏன்னு போகணும்னு நினைச்சேன், ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஜெயிச்சிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி. சரி ரைட், மேட்டர் என்னன்னா அந்த ஆர்சிபி வந்து இப்போ ஓனர்ஷிப் மாறப்போகுதுன்ற செய்தி ஓடிட்டு இருந்துச்சு. அதை ஒருத்தர் இப்போ வாங்க போகிறார். அவர் யாரு, அவர் எப்பேற்பட்ட ஆளு, அந்த டீமை வாங்கி சொல்லப்படுகிறது. அந்த டீம் பெங்களூர் மண்ணில் சேர்ந்தவர் தான். ரைட்டு, வாங்கி அவர் யாருக்கு அதை பரிசா கொடுக்க போறாரு, அந்த நடிகை யாரு அப்படின்ட்டு எதோ என்ன சொல்றது, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான மேட்டர் தான். ஆமா, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பேசிடுவோம். அது செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நான் வந்து நம்பிக்கையோட சொல்றேன், ஓகேவா? ஆமா, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.